மக்களவை தேர்தலின் ஜம்மு காஷ்மீர் களத்திலிருந்து குலாம் நபி ஆசாத் பின்வாங்கினார். அவருக்கு பதிலாக ரஜோரி தொகுதியில் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி தலைவரின் வழக்கறிஞர் போட்டியிடவிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, எதற்காக அவர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகி இருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். குலாம் நபி ஆசாத் வரும் மக்களவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற ஒரு தகவலை தற்போது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக அவருக்கு பதிலாக அனந்த்நாக் ரஜோரி தொகுதியிலிருந்து வழக்கறிஞரான முகமது சலீம் பரே போட்டியிடுவார் என்ற ஒரு தகவலை தற்போது குலாம் நபி ஆசாத் உறுதிப்படுத்தியுள்ளார். முற்போக்கு ஜனநாயக ஆசாத் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி காங்கிரஸ்லிருந்து வெளியேறிய பிறகு புதிய கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கான பரப்புரையை தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குலாம் நபி ஆசாத் செய்து வரும் நிலையில் இன்று அந்த அதிகாரப்பூர்வ தகவலை குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிடப் போவதில்லை எனவும் கட்சி பணிகளை முக்கியமாக கட்சி பணிகளை செய்வதன் காரணமாக இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு பதிலாக அனந்த்நாக் ரஜோரி தொகுதியிலிருந்து வழக்கறிஞர் முகமது சலீம் பரே போட்டியிடுவார் என்ற ஒரு தகவலை தற்போது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு குலாம் நபி ஆசாத் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தேர்தலை பொறுத்தளவில் குலாம் நபி ஆசாத் ஜம்மு காஷ்மீரிலிருந்து போட்டியிடுவார் எனவும் மிகுந்த எதிர்பார்ப்பானது இருந்தது. நேற்று கூட பாஜக தலைமையிலான அரசாங்கமானது மீண்டும் அமைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார். காங்கிரஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளும் அவர் தொடர்ந்து முன்வைத்து வரும் நிலையில் அவருடைய இந்த ஒரு அறிவிப்பு என்பது கடும் அதிர்ச்சியைத்தான் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. பல ஆண்டுகளாக அந்த பகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சராகவும் பல்வேறு பகுதிகளில் குலாம் நபி ஆசாத் வகித்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அனந்த்நாக் தொகுதியிலிருந்து தான் போட்டியிடப் போவதில்லை, அதற்கு பதிலாக ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியினுடைய வேட்பாளராக முகமது சலீம் பாரே போட்டியிடுவார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தான் தற்பொழுது குலாம் நபி ஆசாத் உறுதிப்படுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.